என்னண்ணா? இப்போ எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கீங்கண்ணா நீங்கள்? 1 ஏக்கர் போட்டிருக்கேண்ணா. 1 ஏக்கர் தர்பூசணி. ம். எவ்வளோ விற்றுருக்கீங்கண்ணா இன்ன வரைக்கும்? இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒடியில் ஒடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஒடியது. இப்போ எவ்வளோ விற்றுருப்பீங்கண்ணா? ஒரு ஒரு 2 டன்னு விற்றுருப்பீங்களா? ஏக்கருக்கு எத்தனை டன் கிடைக்குண்ணா இது? இது நல்லா பராமரித்து இது நமக்கு அனுபவம், ஃபஸ்ட்டு அனுபவம். அதனால் என்ன எப்படிங்கிறது தெரியல. அப்படியே இதுக்கு இதான் நம்ம முயற்சிக்கு நம்ம அது பண்ணது. இது இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களாண்ணா? இதான் ஃபஸ்ட் டைம்? இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ மார்க்கெட் ரேட்டு எவ்வளோண்ணா கேஜி விற்கிறீங்க இப்போ? இப்போ நம்மள்ட்ட கம்மியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் மார்க்கெட் ரேட்டு 15 ரூபா போகுது. மார்க்கெட் ரேட்டு. இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கண்ணே? நாங்கள் இன்றைக்கி அது ஃபஸ்ட்டு ஒடியில், 2வது ஒடியில், 3வது ஒடியில் ஒடிப்பாங்க. நம்ம ஆவரேஜாக கேஜி 5 ரூபா தான். கேஜி 5 ரூபா தான். ஆவரேஜாக ஒரு கேஜி 5 ரூபா தான். இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகுதானே உங்களுக்கு? எவ்வளோ ஆகுதுன்னா மழை பெய்யுது. எவ்வளோ செலவாகுதுண்ணே? இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் ஒரு ஏக்கர்? இது வரைக்கும் செலவு ஒரு 30,000 இருக்குண்ணா. 30,000க்கு இப்போ நீங்கள் 5 ரூபான்னா ஒரு டன் 5,000 கூட இருக்குல்லையா? இன்னும் நஷ்டம் தான். இந்த நஷ்டத்தை தான் தர்பூசணி அனுபவம் தானே. இந்த தர்பூசணி வயல் எங்கே இருக்குன்னா, அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் கிராமத்து பக்கத்தில் தர்பூசணி போட்டிருந்தாங்க. நம்ம வயலுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே தான் அந்த அண்ணனோட வயலை பார்த்தோம். தர்பூசணி நிறையா அங்கே வயலில் இருந்துச்சு. அதை அண்ணன்கிட்ட கேட்டோம், எப்படின்னா தர்பூசணியோட வயல் எப்படி அது அனுபவம் அப்படின்னு கேட்டோம். அந்த அண்ணனோட அனுபவத்தை நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது நம்மெல்லாம் தர்பூசணியை வாங்குறதுக்கு, ஒரு பீஸை வாங்குறதுக்கு நம்ம 5 ரூபா போட்டு வாங்குவோம். ஆனால் இவங்க 5 ரூபா போட்டு ஒரு கிலோவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இல்லை இடைத்தரகருக்கு மட்டும்தான் அவங்க லாபத்தை பார்க்குறாங்கன்னு அண்ணனோட வேதனையோடு சொன்னாங்க. ஆனால் அண்ணனோட விவசாயமும் இது புது அனுபவம். நான் அண்ணன் இந்த விவசாயத்தையும் நான் விட மாட்டேன், திரும்பவும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கோடை நாளில் நம்ம தர்பூசணி நம்ம ரோட்டோரத்தில் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எவ்வளோ வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தர்பூசணியுடைய அனுபவத்தையும் நீங்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. இந்த தர்பூசணி நம்ம இந்த வெயில் நாளைக்கு நமக்கு மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது சாப்பிடும்போது, ஆனால் விவசாயி விற்கும்போது எவ்வளோ வேதனையோடு நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இவங்க செய்கிற செலவு கூட இந்த வருஷம் வருமானம் இல்லைங்கிறது தான் நம்ம விவசாயி அண்ணனோட ஒரு மனவேதனையை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்தடுத்து பண்ணும்போது அண்ணனுக்கு ஒரு நல்ல விளைச்சல், நல்ல ரேட்டும் கொடுக்கணுங்கிறதையே நான் அண்ணன்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு பழம் கொடுத்தாங்க. அதையும் நல்லா வாங்கி நல்லா இனிப்பாக நல்லா சுவையாக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு வந்தோம். இதுபோல் விவசாய நண்பருக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.